தமிழ் மண்ணின் உரிமைக்காகவும் தமிழக மக்களின் சுதந்திரத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கும் உங்களுக்காக வேலையும் வாளையும் ஏந்த ஒருபோதும் தயங்க மாட்டேன். அந்த அக்னியுவை பற்றி எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அவனால் என்னை எதுவும் செய்துவிடவும் முடியாது. வல்லத்தரையன் அக்னியுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போகிறான் என்பதற்காக என்னையும் நீங்கள் போகச் சொல்லாதீர்கள். அந்த அக்னியுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை. வாளுக்கு வேலை, நான் உன்னை அங்கு போக சொல்வதற்கு காரணம் நீ அந்த அக்னியுவின் பேச்சிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. பிறகு அந்த கர்னல் என்ன பேச நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அவனது சிந்தனை என்னவென்று தெரியாமல் அவனது அழைப்பை நிராகரிப்பது சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி என்ன பேசிவிடப் போகிறான் அந்த அக்னி? அவன் தேவை என்ன? இந்த தமிழகம் அவனுடைய ஆளுமைக்கு ஆட்பட வேண்டும். அதை தவிர அவனுக்கு வேறு என்ன சிந்தனை இருக்கப் போகிறது? வேறு எதை பற்றி பேசப் போகிறான்? அவனுக்கு இந்த நாடு தேவை. நாட்டை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கும் மருது சகோதரர்களை பிடிக்க வேண்டும். மருது சகோதரர்களை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஊமைத்துறையாரை பிடிக்க வேண்டும். ஊமைத்துறையாரை பிடிக்க வேண்டும் என்றால் அவருக்கு அரணாக இருக்கக்கூடிய அம்பலக்காரர்களை அவன் வலைக்குள் விழ வைக்க வேண்டும். அதற்காகத்தானே என்னையும் வல்லத்தரையனையும் அந்த அக்னியோ அழைத்திருக்கிறான். தெரியும், எனக்கும் இது தெரியும். இதற்காகத்தான் அந்த அக்னியு உங்களை அழைத்திருக்கிறான். ஆனால் அவனது எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறாது. ஏனென்றால் உன்னை போன்ற நாட்டின் மீது பற்று கொண்ட பல அம்பலக்காரர்கள் எங்களுக்கு பக்கபலமாக கேடயமாக இருக்கிறார்கள். எங்களுக்கு கேடயமாக இருக்கும் அம்பலக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருந்தால்தான் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். ஆனால் அந்த அக்னியை எதிர்பார்க்கும் விஷயத்திற்கு வல்லத்தரையன் என்ன பதில் சொல்ல போகிறான்? அதுதான் நமக்கு முக்கியம். அவன் என்ன பதில் சொல்கிறான் என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும். என்ன காரணத்திற்காக அக்னியை அழைத்தவுடன் மறுப்பேதும் சொல்லாமல் அவனை பார்க்க சம்மதித்தான் என்பது நமக்கு தெரிய வேண்டும். வல்லத்தரையனின் உள்நோக்கத்தை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லத்தரையன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மருது சகோதரர்களை பாதுகாக்கும் விஷயத்தில் தான் தோற்கடிக்கப்பட்டதாக வல்லத்தரையன் கருதி கொண்டிருக்கிறான். வாளுக்கு வேலிக்கு சவாலாக தான் ஏற்றிருந்த பொறுப்பில் தோல்வி ஏற்பட்டு அவன் முன் தலைகுனியும் சூழ்நிலை உருவாகிவிட்டதே என்று குமுறிக் கொண்டிருக்கிறான். மருது சகோதரர்கள் குலதெய்வ வழிபாட்டின் போது நாம் அனைவரும் அவனுக்கு எதிராக திட்டம் தீட்டி செயல்பட்டு விட்டோமே என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். திட்டம்தான், அதை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அது மருது சகோதரர்களை பாதுகாப்பதற்காக நாம் போட்ட திட்டம். வல்லத்தரையனின் திட்டம் வலுவானதாக இல்லை என்ற போது அதற்கு மாற்று வழியில் நாம் செயல்பட்டுதானே தீர வேண்டும். வல்லத்தரையனின் திட்டத்தில் வலிமை இல்லை என்று அன்றே அதை நான் நிராகரித்திருந்தேன் என்றால் நான் ஏதோ வாளுக்கு வேலிக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் வாளுக்கு வேலி முன் அவனை தாழ்த்தி விட்டதாகவும் நினைத்திருப்பான். அது அவனுக்கு மேலும் மேலும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த கோபத்தின் முடிவு எங்கே போய் முடிந்திருக்கும் என்றால் மருது சகோதரர்களின் குலதெய்வ வழிபாடு நல்ல முறையில் நடைபெறாத சூழல் ஏற்பட்டு அதற்காக அவர்கள் வருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். வல்லத்தரையனின் திட்டப்படியே நாம் செயல்படுவதாக காண்பித்துக் கொண்டதால் மருது சகோதரர்களின் குலதெய்வ வழிபாடு எந்த தடையும் இல்லாமல் இனிதே நிறைவேறி முடிந்தது. ஏன் வல்லத்தரையனே அதை தடுத்திருப்பான் என்கிறீர்களா? இல்லை, கர்னல் அக்னியுவின் கவனம் எல்லாம் வல்லத்தரையன் எப்படி செயல்பட போகிறான் என்பதிலேயே குறியாக இருந்ததால் தான் அவன் மாற்று கருத்து எதையும் சிந்திக்கவில்லை. வல்லத்தரையனை நாம் நிராகரித்திருந்தால் அவன் கோபத்தில் அதை எங்கேனும் வெளிப்படுத்தியிருப்பான். அது கர்னல் அக்னியுவிற்கு தெரிந்தால் அவன் பல வழிகளில் தன் சிந்தனையை சுழல விட்டு யோசித்திருப்பான். அதனால் நமக்குத்தான் பல இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும். சில நேரங்களில் நாட்டின் நலனுக்காக செயல்படுத்த போகும் திட்டத்தை தாலி கட்டிய மனைவியிடமே மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது நண்பனிடம் மறைப்பதில் தவறொன்றும் இல்லையே. இதற்காக வல்லத்தரையன் கோபப்பட்டிருக்கிறான் என்றால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவசியம் நீ அங்கு போக வேண்டும். அந்த கர்னல் அக்னியோ எதை சொன்னாலும் அதற்கு உடனே நீ எதிர்ப்பு தெரிவித்து விடாதே. அனைத்தையும் உனக்குள் உள்வாங்கிக் கொள். அதை பற்றி என்ன செய்யலாம் என்பதை நாம் பிறகு யோசித்துக் கொள்ளலாம். அந்த அக்னியுவின் சொல்லுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன். அதே சமயத்தில் அதற்கு ஆதரவும் அளிக்க மாட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அவருக்கு சாதகமாக பேசுவது போல் பொய்யே சொன்னாலும் தமிழ் தாய் தன் தணலால் என்னை சுட்டரித்து விடுவாள். அவனது அக்னி பார்வையால் எனது அங்கம் பொசுங்கும்படி செய்து விடுவாள். அப்படிப்பட்ட தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். போகிறேன், அந்த கர்னல் அக்னியுவை சந்திக்கிறேன்.
அது அவன் மீது இருக்கும் பயத்தினால் அல்ல, உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் மரியாதையினால். வருகிறேன். வாளுக்கு வேலியை போன்று அம்பலக்காரர்கள் அனைவரும் இருந்திருந்தால் அந்த ஆங்கிலேயர்கள் எப்படி தங்களது ஆளுமையை இங்கு ஊன்றியிருப்பார்கள்? நமக்குள் ஒற்றுமை இல்லாமையால் ஏதேதோ நடந்தேறிவிட்டது. வாளுக்கு வேலி நிச்சயம் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். சின்னம்பலம், என்ன மேகநாதா? வண்டி தயாராக இருக்கிறது. இருக்கட்டும். ஆயுதங்கள் தயாராக இருக்கிறதா? நீங்களும் பெரியம்பலமும் பிரச்சனைக்குரிய இடத்திற்கு செல்ல நேர்ந்தால் என்னென்ன ஏற்பாடுகளை செய்வேனோ அவை அனைத்தையும் இப்போதும் தயார் செய்து விட்டேன். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தாலும் அதற்கு தக்கபடி தற்காத்துக் கொள்ள தேவையான ஆயுதங்கள் வண்டியில் தயாராக இருக்கிறது. என்ன அதப்பா, எங்கே புறப்படுகிறீர்கள்? மேகநாதரிடம் எதற்கு ஆயுதங்களை பற்றியெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆயுதங்களோடு செல்லக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது? மேகநாதா, நீ சென்று மற்ற ஏற்பாடுகளை கவனி. ஆகட்டும் சின்னம்பலம். அதப்பா, நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் மேகநாதரிடம் அடுத்த ஏற்பாட்டை கவனி என்று சொல்லி அனுப்பிவிட்டாயே. முதலில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லப்பா. ஆபத்து ஏற்படக்கூடிய இடத்திற்குத்தானே ஆயுதங்களை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எந்த ஆபத்தான இடத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள்? அம்மா, நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள், ஏதாவது முக்கியமான வேலையாக வெளியில் புறப்படும் போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்கக்கூடாது என்று. அதற்கு மாறாக இப்போது நீங்களே கேட்கிறீர்களே. ஏதாவது நல்ல காரியமாக வெளியில் செல்லும் போதுதான் அப்படி கேட்கக்கூடாது என்று சொன்னேன், தவிர வாளையும் வேலையும் எடுத்துக்கொண்டு போகும்போதல்ல. ஆனால் நீ இப்போது பேசுவதை பார்க்கும்போது இது நல்ல நிகழ்ச்சியாக தெரியவில்லையே. ஆயுதம் தயாராக இருக்கிறதா, பாதுகாப்பு சரியாக இருக்கிறது என்று பேசினால் பதற்றம் ஏற்படாதா? பிள்ளைகள் ஆபத்தை நோக்கி போகும்போது பெற்ற தாயால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? யாரிடம் இருந்து ஆபத்து என்று அறிந்து கொள்ள மனம் ஏங்கி தவிக்காதா? சொல்லாதப்பா, எந்த ஆபத்தான இடத்திற்கு நீங்கள் இருவரும் செல்கிறீர்கள்? அம்மா, நீங்கள் இந்த அளவிற்கு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் போக போகும் இடத்தில் நிச்சயம் ஆபத்து நேரும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் நாமும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில ஆயுதங்களை எடுத்து வண்டியில் வைக்கும்படி மேகநாதனிடம் சொன்னேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்றெல்லாம் குழப்பாதே அதப்பா. எங்கே போகிறீர்கள்? முதலில் அதை சொல். கர்னல் அக்னியுவை சந்திக்க அவனது இருப்பிடத்திற்கு செல்கிறோம். அவரை எதற்கு நீங்கள் சந்திக்க வேண்டும்? அண்ணனை அந்த கர்னல் சந்திக்க ஆசைப்படுகிறார் என்ற செய்தியோடு அவரது தளபதி இங்கு வந்த போது கூட அண்ணன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லையே. எதுவாக இருந்தாலும் யோசித்து சொல்கிறேன் என்றுதானே சொல்லி அனுப்பினார். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அந்த சந்திப்பை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே அண்ணன் அப்படி சொன்னார். இப்போது திடீரென்று அண்ணன் அந்த கர்னலை எப்படி சந்திக்க ஒப்புக்கொண்டார்? எதனால் அவர் மனதில் இந்த மாற்றம் ஏற்பட்டது? யார் அவர் மனதை மாற்றியது? ஊமைத்துறையார் அக்னியுவை சந்திக்கும்படி ஊமைத்துறையார் தான் ஆணையிட்டிருந்தார். அதனால்தான் நான் இந்த ஏற்பாட்டை செய்தேன். என்னப்பா சொல்கிறாய்? பகைவனின் பாசறைக்கு சென்று வா என்று ஊமைத்துறையாரா சொன்னார்? அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அண்ணா, பட்டமங்கலத்து அம்பலக்காரர் அந்த ஆங்கிலேயனை சந்திக்க ஒப்புக்கொண்டார் என்பதற்காக நீங்கள் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டீர்கள், வருத்தப்பட்டீர்கள். ஆனால் நீங்களே இப்போது அந்த அக்னியுவை சந்திக்க சென்றால் பாகநேரி மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? அப்போது அப்படி பேசியவர் இப்போது இப்படி செய்கிறாரே என்று தவறாக பேச மாட்டார்களா? கல்யாணி, பாகநேரி மக்கள் என்னை புரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, மருது சகோதரர்களையும் ஊமைத்துறையாரையும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டளையிட்டு அவர்களுக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும் என்று பாகநேரி மக்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறேன் என்றால் அந்த காரியத்தை பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு வராமல் அதில் ஈடுபடவே மாட்டேன். என்னை நான் தயார்படுத்திக் கொண்டுதான் அந்த செயலிலேயே ஈடுபடுவேன். வல்லத்தரையன் எதற்காக அந்த அக்னியுவை சந்திக்கச் செல்கிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் அங்கு செல்வதின் ஒரே நோக்கம், வல்லத்தரையனை அந்த உறங்கா புலி அக்னியோடு இணைத்து வைக்க பார்க்கிறானா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஒருவேளை வல்லத்தரையன் அக்னியுவிற்கு சாதகமாக செயல்படும் சூழ்நிலை ஏற்பட்டால், இதனால் வரை அந்த வல்லத்தரையன் தான் என்னை ஒரு விரோதியாக பாவித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தான்.
அந்த சூழ்நிலை மாறி ஆங்கிலேயர்களை நான் எப்படி எதிரியாக கருதுகிறேனோ அதே நிலை வல்லத்தரையனுக்கும் ஏற்பட்டுவிடும். இத்தனை காலம் வல்லத்தரையன் என்னை விரோதியாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த வாளுக்கு வேலி அவனை எதிரியாக கருதிவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவனால் என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. அவனை அழிக்கும் வரை இந்த வாளுக்கு வேலி ஓயமாட்டான். நான் அக்னியுவை சந்திப்பதற்கான முக்கியமான காரணம் வல்லத்தரையனின் மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அண்ணா. ஆனால் அங்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்பதுதானே இப்போதைய பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனை? உங்களை விரோதியாக நினைக்கும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரும் எதிரியாக நினைக்கும் கர்னல் அக்னியோவும் ஒன்றாக இணைந்திருக்கும் இடத்திற்கு அல்லவா நீங்கள் போகப் போகிறேன் என்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டால் என்ன செய்வது அண்ணா? என்னம்மா ஆபத்து வரும்? என் தலையை சீவி விடுவான் அந்த அக்னியு. வரும் ஆபத்து எதுவாகினும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் ஆற்றல் உன் அண்ணனுக்கு நிறையவே இருக்கிறது. எதிரியின் கோட்டைக்கே சென்று எதிரியின் முன்னாலேயே அமர்ந்து நமது உணர்ச்சிகளை அவனுக்கு உணர்த்திவிட்டு வர இது ஒரு அருமையான வாய்ப்பு. இதை இந்த வாளுக்கு வேலி தவறவிட மாட்டான். ஒருவேளை அந்த அக்னியுவின் கையால் மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் அது நடந்துவிட்டு போகும். தாய்நாட்டின் மானம் காப்பதற்காக தன்னுயிரை தந்து தமிழகத்தின் மானம் காத்தான் வாளுக்கு வேலி என்று வரலாறு என்றென்றும் பாகரேரியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும். ஆக மொத்தத்தில் கர்னல் அக்னியுவை சந்திப்பதினால் எது நடந்தாலும் அது எனக்கு சிறப்புதான். அண்ணா, கவலைப்படாதே கல்யாணி. அந்த அக்னியுவாக இருந்தாலும் சரி, அவன் வீசக்கூடிய அக்னி குண்டாக இருந்தாலும் சரி, உன் அண்ணன்களை யாராலும் அவ்வளவு எளிதாக சாய்த்து விட முடியாது. அது அந்த அக்னியுவிற்கே நன்றாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த கர்னல் ஏதோ ஒரு சமரச முயற்சிக்காகத்தான் அண்ணனை அவன் அழைத்திருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லாமல் அவன் சுயநலத்திற்காக அழைத்திருந்தால் அதை ஒருபோதும் அண்ணன் ஏற்க மாட்டார் என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அங்கே செல்கிறோம். எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. நீங்கள் தைரியமாக இருங்கள். அதப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்தால்தான் என் மனதிற்கு நிம்மதி ஏற்படும். அம்மா, நான் இப்போது போவது கர்னல் அக்னியு விஷயமாக மட்டுமல்ல, தங்கை கல்யாணியின் விஷயமாகவும் தான். கர்னல் அக்னியுவிற்கும் கல்யாணிக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கிறது? கல்யாணிக்கும் கர்னலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைதான். ஆனால் கல்யாணிக்கும் திருக்கோட்டியூர் சுந்தராம்பாளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுத்தரும் விஷயமாக கருத்த ஆதப்பனை ஏற்கனவே திருக்கோட்டியூர் அனுப்பியிருந்தேன். ஏனோ அப்போதிருந்த சூழ்நிலை சரியில்லாததால் அப்போது அது தடைபட்டு விட்டது. அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் மேலும் மேலும் ஏற்பட்டதால் அதை பற்றி யோசிக்க முடியாமல் போய்விட்டது. நாட்டை பற்றி சிந்திக்கும் நேரத்தில் வீட்டை பற்றி சிந்திக்க முடியாமல் போய்விட்டது. இப்போது நாட்டையும் வீட்டையும் இணைத்து சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கல்யாணி, கர்னல் அக்னியுவை சந்தித்துவிட்டு திரும்பும் போது திருக்கோட்டியூர் சென்று உனக்கு நாட்டியம் கற்றுத் தருவது பற்றி சுந்தரியிடம் பேசிவிட்டு வருகிறேன். முடிந்தால் சுந்தரியை என்னுடனேயே அழைத்தும் வருகிறேன். போதுமா? அதப்பா, போகலாம். சரி அண்ணா. அம்மா, புறப்படுகிறோம். பெரிய இடைவெளிக்கு பிறகு இன்று சுந்தரின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற போகிறது. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே என்ற அக்கறை இந்த வடிவுக்கு சிறிதாவது இருக்கிறதா? சுந்தரி காலையில் எழுந்ததிலிருந்து தான் ஆட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, புதிதாக ஆடப்போகும் நாட்டியத்தில் இன்னும் என்னென்ன புதுமைகள் செய்ய வேண்டும் என்று குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கிறாள். லலிதாங்கி வாத்தியங்களை எல்லாம் எடுத்து தூசு தட்டி சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துவிட்டு சந்தைக்கு சென்றிருக்கிறாள். ஆனால் இந்த வடிவு மட்டும் பாகனேரிக்கு போகக்கூடாது என்று சுந்தரி தடுத்து விட்டாள் என்ற ஆதங்கத்தில்
அப்பொழுதிலிருந்து எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இதற்கெல்லாம் நான் என்னதான் செய்வது? ஐயா, என்னப்பா, யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? நான் மேனா மேயனா வீட்டில் பணிபுரிபவன். ஓஹோ, வா வா. என்ன விஷயம்? இதை சுந்தராம்பாள் அம்மாவிடம் கொடுத்து விட்டு வா என்று கொடுத்து அனுப்பினார். ஓ, அப்படியா? அதை இப்படி வை. வந்த களைப்பிற்கு சிறிது மோரணிந்து விட்டு போயேன். இல்லை ஐயா, நான் புறப்படுகிறேன். அங்கு எனக்கு தலைக்கு மேல் பணி உள்ளது. இன்று மேயனா பேத்திக்கு திருமணம் அல்லவா? நான் புறப்படுகிறேன் ஐயா. சரிப்பா சரிப்பா, போய்விட்டு வா. மாமா, என்னம்மா? ஏன் மாமா, தில்லானா ஆடும்போது 16 ஆவர்த்தனம் வைத்துக் கொண்டால் போதுமா அல்லது 32 ஆவர்த்தனம் வைத்துக் கொள்ள வேண்டுமா? 16 போதும் அம்மா. மாமா, இது என்ன? யார் கொண்டு வந்தார்கள்? மேனா வீட்டிலிருந்து தானம்மா கொண்டு வந்தார்கள்.